எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உடல்கட்டு திசைக்கட்டு ரெண்டுத்துக்கு சேர்ந்து உண்டு பண்ணுற ஒரு தாயத்தை நம்ம எப்படி பண்ணுற போகிறோம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு பூஜையிலே பார்த்தீங்கன்னா உடல்கட்டு திசைக்கட்டு இது ரெண்டுமே சேர்ந்து எழுந்துரும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செய்யணும்னு அவசியமே கிடையாது. உடல்கட்டுக்கு தனியாக பூஜை, திசைக்கட்டுக்கு தனியாக மந்திரம், அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இது ஒன்றுத்துலேயே எல்லாமே அடங்கிடும். மந்திர சித்தை எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு விதமான அவசியமும் இதுக்கு வராது. நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குற தாயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இடுப்பில் கட்டிக்கிட்டு நாங்கள் கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்கட்டு திசைக்கட்டு ஒரே நேரத்தில் விழுந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாயும் உங்கள் உடம்புல இருக்கிற வரைக்கும் சப்போஸ் நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னா கூட, உடல்கட்டுக்கு திசைக்கட்டு உரிய மந்திரத்தை மறந்துட்டாலோ நீங்கள் சொல்லாமல் வெளியே மறந்து போனால் கூட அது பாதுகாப்பாக தான் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாயம் உங்களுக்கு நல்லாவே வேலை பார்க்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாயத்தை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த மந்திர சித்து உங்களுக்கு ஆச்சுன்னா ரொம்ப நல்லது. நாங்கள் சித்து எடுத்து இந்த உடல்கட்டு திசைக்கட்டு மந்திரத்தை நாங்கள் கொடுப்போம். எல்லாமே சித்து எடுத்து தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதே உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். அதுக்கு போக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய மந்திரத்தை உருவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பவர் அதிகரிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த உடல்கட்டு தாயம் எதுக்கு யூஸ் ஆகும் மெயினான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய பூஜை பண்ண போகிறீங்க, மயான பூஜை பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு உக்கிர தெய்வத்தை உபாசனை பண்ண போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக தான் இருக்கும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய தெய்வத்தை உபாசனை எடுக்கும்போது தெய்வம் பார்த்தீங்கன்னா உங்களை எதுவுமே பண்ணாது. அது கூட வர கெட்ட விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பூதங்களாகட்டும், பேய் பிசாசுகளாகட்டும், அது பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்லை கொடுக்கும். அதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு தான் இந்த உடல்கட்டு தாயத்தை நம்ம இது பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பூஜை ஒன்று போடுறீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏவல் அனுப்புகிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தை எடுக்காத ஒரு தெய்வத்தை அழைச்சி ஏவல் அனுப்பும்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உடல்கட்டு திசைக்கட்டு தாயம் கண்டிப்பாக தேவை தான் படும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதுனாலும் கொடுப்போம் பூஜை பண்ணி, இல்லை நாங்களே பூஜை பண்ணிக்கிறோன்னாலுமே நீங்கள் பண்ணலாம். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உடல்கட்டுக்கும் திசைக்கட்டுக்கும் மந்திர சித்து ஆயிடுச்சுன்னா அது ரொம்பவே நல்லது. நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதுக்குரிய மந்திரத்தையும் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு 11 முறை சொன்னால் மட்டும் போதும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்கட்டு திசைக்கட்டுக்கு அந்த இது உங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.